Hi, welcome to my biology revision classes. Today our topic is evolution. Third lesson geneticsல ரொம்ப ஒரு கதையான ரொம்ப சுவாரஸ்யமான லெசன். அதனால் நான் இங்கே ஒன்றுமே எழுதலை. நம்ம இதில் இருக்கிற இந்த கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட், ஹார்டி வெயின்பர்க் யூக்லிபிரியம், அதுக்கப்புறம் இயர்ஸ், நிறைய இயர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. வேர்ல்டு எப்போ ஃபார்ம் ஆச்சு, டார்வின் என்ன சொன்னார், டிவரீஸ் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அந்த சார்ட் எல்லாம் நிறைய இருக்குது. இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம என்சிஆர்டியில் போய் படிக்க போகிறோம். என்சிஆர்டியில் வேர்ட் பை வேர்ட் படிச்சுட்டு அங்கங்கே அப்படி அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதோடு இல்லாமல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் படிக்கணும், எப்படியெல்லாம் காரிலேட் பண்ணி கொஷின் கேட்பாங்க, அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இப்போ போகலாம் நம்ம என்சிஆர்டிக்குள்ளே. எவல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை தேடுறது, இந்த உலகம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஃபஸ்ட்டு லைஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சு, இப்படி தானே ஆரம்பிக்குது. ஆனால் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் ஒரு கதையாக இருக்குது. கதையாகவே நம்ம படிப்போம், அப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த லெசன். எவல்யூஷனரி பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லிவிங் ஃபார்ம்ஸ் ஆன் எர்த். வாட் எக்ஸாக்ட்லி இஸ் எவல்யூஷன்? வாட் எக்ஸாக்ட்லின்னு ஒரு வார்த்தைக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். இதையே கொஸ்டினாகவும் ஃப்ரேம் பண்ணலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சேஞ்சஸ் இன் ஃப்ளோரா அண்ட் ஃபானா தட் ஹாவ் அக்கர்ட் ஓவர் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆன் எர்த். ஃப்ளோரா அப்படின்னா பிளான்ஸு, ஃபானா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது அனிமல்ஸ். We must have an understanding of the context of origin of life, evolution of earth. எப்படி வந்துச்சு, stars, indeed the universe itself. அப்படின்னா எவல்யூஷன்னா earth பற்றி மட்டுமா, இல்லை ஸ்டார்ஸ் மூணா மொத்த யூனிவர்ஸோ. எக்ஸாம் கொஷினில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட் ராங் அப்படி வரும்போது மொத்த யூனிவர்ஸில் இருக்கிற சேஞ்சஸ், ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் படிக்கிறது தான் எவல்யூஷன். வாட் ஃபாலோஸ் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் த கான்ஸ்ட்ரியூட் அண்ட் கன்ஜர்ட் ஸ்டோரி. இந்த கன்ஜர்ட் ஸ்டோரி அதுவுமே கொஷின் தான். This is the story of origin of life and evolution of life forms or biodiversity on planet Earth in the context of evolution of Earth and against the background of evolution of universe itself. So universe மொத்தத்தையும் பற்றி நம்ம படிக்கிறதுமே கூட எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம இப்போ ஆரிஜின் ஆஃப் லைஃப். வென் வி லுக் அட் ஸ்டார்ஸ் ஆன் அ கிளியர் நைட் ஸ்கை, வி ஆர் இன் அ வே லுக்கிங் பேக் இன் டைம். ஸ்டெல்லார் டிஸ்டன்சஸ் ஆர் மெஷர்ட் இன் லைட் இயர்ஸ். இது தெரியும், ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க லைட் இயர்ஸ்னால் என்ன அப்படின்னு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்பவுமே உங்களுக்கு லைட் இயர்ஸ் வச்சு தானே பார்க்குறோம். அது what we see today is an object whose emitted light started its journey million of years back and from trillions of kilometers away from reaching our eyes now. Trillions of kilometers. இந்த நம்பர் should be very important. எல்லாத்தையும் அதான் வேர்ட் பை வேர்டு நான் சொன்ன தொட்டு தான் I've just come to read the paragraph and passages like that. When we see objects in our immediate surrounding, we see them instantly and hence in the present time. Therefore, when we see stars, we apparently are peeping into the past. அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்னவா இருந்திருக்கும், அப்படியே பாஸ்ட்டுக்குள்ளே நம்ம போயிடுறோம். The origin of life is considered a unique event in the history of universe. The universe is vast. Relatively speaking, wait, I just go. The earth itself is almost only a speck. Speckனா ரொம்ப குட்டி. earthங்கிறது இந்த யூனிவர்ஸில் ரொம்ப குட்டியான ஒரு விஷயம். The universe is very old, almost 20 billion years. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 billion years. Huge clusters of galaxies comprises the universe. Galaxies contain stars and clouds of gas and dust. Considering the size of universe, earth is indeed a speck. அதுவும் earth speck தான். Universe is very old, almost 20 billion. This is the earth is indeed a speck. And a Big Bang theory attempts to explain to us the origin of universe. It talks of a singular huge explosion unimaginable in physical terms. You know, Big Bang, bang, டம்முன்னு வெடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று வெடிச்சிருக்கு. என்ன வெடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஆட்டம் பாம் எல்லாம் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது ஒரு சவுண்டு வந்து அதில் இருக்கிற பேப்பரெல்லாம் பீஸாக எகிரி போகும் இல்லையா, நம்ம தீபாவளி பட்டாசுலாம் வெடிக்கும்போது. அந்த மாதிரி இங்கே இருந்த கொலாய்டு ஆய் அந்த கொலிஷன் தான், அந்த ஆட்டம்ஸ் தான் எக்ஸ்ப்ளோர் ஆனது தான் பிக் பேங் தியரி. த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் ஹென்ஸ் த டெம்பரேச்சர் கேம் டவுன். இது எக்ஸ்பேன்ஷன் நடக்க த டெம்பரேச்சர் ஹஸ் கம் டவுன். ஓகே, ஸோ யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆனால் டெம்பரேச்சர் குறையுமா ஏறுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஃபார்ம்டு சம்டைம்ஸ் லேட்டர். ஸோ இமீடியட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு, லேட்டராக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹீலியம் நம்ம படிப்போம் எப்பவுமே, இதுக்குள்ள வாட் இஸ் தட், சன்னுக்குள்ள ஹீலியம் இருக்குது அப்படின்னு. அப்போது அது லேட்டராக ஃபார்ம் ஆச்சா இல்லை அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி பிக் பேங் தியரி ஒரு அசியூமில் உடையும் போது ஃபார்ம் ஆச்சா அப்படின்னு பார்த்தா லேட்டராக இட் ஹஸ் ஃபார்ம்டு. த கேஸஸ் கண்டென்ஸ்ட் அண்டர் கிராவிடேஷன் அண்ட் ஃபார்ம்ட் த கேலக்சிஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் டே யூனிவர்ஸ். In the solar system of the Milky Way galaxy,
the earth was supposed to have been formed about 4.5 billion years back. This is very important again. அதாவது 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு இந்த யூனிவர்ஸ். ஏர்த்தோட ஏஜ் வந்து ஒரு 4.5 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பில்லியன் இயர்ஸ் கேப் இருக்குது. ஸோ அதை வச்சும் நீங்கள் அப்படியே படிச்சுக்கணும். தேர் வாஸ் நோ அட்மாஸ்ஃபியர் ஆன் எர்த் ஏர்லி எர்த். ஸோ ஏர்லி எர்த்தில் அட்மாஸ்ஃபியர் இருந்ததா அப்படின்னு கொஸ்டின் வந்தால் இல்லை. வாட்டர் வேப்பர், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அமோனியா ரிலீஸ்டு ஃப்ரம் மால்டன் மாஸ் கவர்டு த சர்ஃபேஸ். என்னெல்லாம் இருந்துச்சு இதிலிருந்து இது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே பை ஹார்ட் பண்ணிக்கோங்க என்னெல்லாம் பேசிக் காம்பனன்ட்ஸ் இருந்தது அப்படின்னு. The UV rays from the sun broke up water into hydrogen and oxygen and the lighter H2 escaped. Oxygen combined with ammonia and methane to form water, CO2 and others. The ozone layer was formed. As it cooled, the water vapor fell as rain to fill all the depressions and form ocean. Life appeared 500 million years after the formation of Earth. இப்போ பார்த்துக்கோங்க, இது 4.5 billion years the Earthோட ஏஜ். The first life formed after 500 million years. பில்லியன்னு போட்டுறாதீங்க, 500 million. இதில் ஒரு மில்லியனில் ஒரு 6 ஜீரோ, அதில் ஒரு 2 ஜீரோ, 8 ஜீரோ அப்படின்னா 50 crores அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே எழுதி வச்சுக்கோங்க அப்படியே 50 crores years after the formation of Earth. It's almost 4 billion years back. அது அப்படியே 4 பில்லியன் அப்படியே கொடுத்துட்டாங்க. டிட் லைஃப் கம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ்? அவுட்டர் ஸ்பேஸில் இருந்து வந்ததா லைஃப்? இருங்க ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட் புட் அ ஃபுல் பேஜ். Did life come from outer space? Some scientists believe that it came from outside. Early Greek thinkers thought units of life called spores were transferred to different planets including Earth. panspermia அப்படின்னா யார் இந்த ஐடியாவை கொடுத்தது அப்படின்னா Greek thinkers. It's still a favorite idea for some astronomers. For a long time it was also believed that life came out of decaying and rotting matter like straw, mud, etc. This was the theory of spontaneous generation. Louis Pasteur by careful experimental demonstrated that life comes only from pre-existing life. இந்த broth வச்சு பண்ணியிருப்பார் அது. He showed that in pre-sterilized flask life did not come from killed yeast, while in another flask open to air new living organism arose from killed yeast. Spontaneous generation theory was dismissed once and for all. However, this did not answer how the first life came to. See, Louis Pasteur work பண்ண அந்த flask எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கும். லூயி பாஸ்டருக்கு ஃப்ளாஸ்கே போடவே இல்லை இதில். ஓகே, ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க், எஸ் ஷேப் அப்படின்னா ஸ்வான் நெக்டு ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் ஒரு ப்ராத்தை ஒர்க் பண்ணிவிட்டு அதில் சும்மா அப்படியே ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் இட் ஹஸ் கம். ஸ்டெரிலைஸ் பண்ணாத ஒரு கண்டென்ட்டில் தேர் வாஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அ ஸ்போர்ஸ். ஸ்டெரிலைஸ் பண்ணதில் எதுவுமே வரல. அப்படின்னா ஸ்டெரிலைஸ் பண்ணியிருந்தால் எல்லாமே போயிருந்தால் அங்கே எதுவுமே வரல. ஸோ த மைக்ரோப்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இந்த அப்படியே ஏரில் இருக்குது. ஆனால் என்னென்னா தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ குட் மீடியம் டு க்ரோ. ஸோ நீ மீடியம் கொடுத்துட்டின்னா அது அதுலேருந்து அப்படியே புழு, மேகோட் வில் பி ஃபார்ம்டு. குட்டி குட்டியாக புழு வரும் இல்லைங்களா, இறந்து போன எலி அது மாதிரி ரோட்டில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து புழு வரும். அது மாதிரி தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த மீடியம் டு க்ரோ. மீடியம் தான் மேட்டர், ஸ்டெரிலைஸ் ஆகிருந்தால் நடக்காது அப்படின்னு சொன்னார் இவர் லூயி பாஸ்டர். ஸோ லூயி பாஸ்டர் இது சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் லைஃப் தானாகவே ஆரிஜின் ஆகிருக்கு, அந்த ஸ்போர்லேருந்து வந்தது, இதுலேருந்து இந்த பான்ஸ்பெர்மியா, அவங்களுக்குலாம் இது ஒரு சவுக்கடி மாதிரி. என்னென்னா லைஃப் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். முதல்ல இருக்கிறதுலேருந்து தான் லைஃப் வருது அப்படின்னா ஒரு கொஷின் வருது இல்லையா, முதல் லைஃப் எங்கேருந்து வந்துச்சு, முதல் லைஃப் எங்கேருந்து வந்துச்சு, அந்த ட்ரேசிங் தான் இப்போ நம்ம இப்போ அடுத்தது வந்தது. எப்படிலாம் ஃபார்ம் ஆகிருக்கும் லைஃப் அப்படின்னா, ஒபாரின் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஹால்டேன் ஆஃப் இங்கிலாந்து ப்ரப்போஸ் தட் த ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் குட் ஹவ் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். அது எல்லாமே நான் லிவிங் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். Example RNA, protein, etc. And that formation of life was preceded by chemical evolution, formation of diverse organic molecules from inorganic constituents. இவங்களோட ஐடியாவே என்னன்னா chemical origin theory. chemical origin theory தான் இந்த ஒபாரின் அண்ட் ஹால்டேன் கான்செப்ட். ஆனால் அவங்க ப்ரூவ் பண்ண ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்போ வேற ஆள் வந்தாங்க, அவங்க ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க, கெமிக்கல் ஆரிஜின் தியரி தான், கெமிஸ்ட்ரிலேருந்து தான் உலகம் வந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ சயின்டிஸ்ட், இப்போ இந்த ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்கலாம் அந்த பிக்
பேங் தியரி ஃபிசிக்ஸ் ரிலேட்டடு அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே போவேன்னா இங்கே பாருங்கள், the condition on earth where high temperature volcanic storms reducing atmospheric containing இந்த லைன் அப்படியே ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் இருந்திருக்கும் அந்த ப்ரீ எர்த்தில் அப்படின்னு சொன்னால், ஹை டெம்பரேச்சர், volcanic storms reducing atmospheric containing CH4, methane, NH3, etc. In 1953, this year, Miller, an American scientist, created similar condition in a laboratory scale. He created electric discharge in a closed flask containing ammonium, hydrogen, and then methane and water vapor at 800 degrees C. This is very important again. And he observed formation of life amino acids. Amino acid எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த மீத்தேன், ஹைட்ரஜன் அண்ட் அமோனியா இந்த பேஸ் வச்சு. In similar experiments, others observed formation of sugar, nitrogen bases, pigments and fats. Analysis of meteorite content also revealed similar compounds, indicating that similar processes are occurring elsewhere in space. இங்க பாருங்க, இந்த மீட்டியோரைட்ன்ற வானத்திலிருந்து வர எரிகற்கள் அப்படின்னு அப்பப்போ நம்ம சொல்லிட்டு இருப்போம். இந்த மீட்டியோரைட்ல இருந்து கூட அவங்க தேவர் ஐசோலேட்டிங் சர்டன் கண்டென்ட் லைக் திஸ் நைட்ரோஜினஸ் பேசஸ், நம்ம டிஎன்ஏல படிக்கிறோம், பிக்மெண்டோ ஃபேட்டெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படின்னா வேற எங்கேயுமே இதே மாதிரி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கு வேற பிளானட்ஸ்ல. அதுவும் பின்னாடி இதை மாதிரி உயிர் வாழற தகுதியுள்ள ஒரு பிளானட்டாக மாறலாம். நம்ம இப்போ எர்த் பிளானட்ல தண்ணி இருக்குன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் கதை. With this limited evidence, the first part of the conjured story, that is the chemical evolution, was more or less accepted. அவ்வளவுதான். Okay, it is a conjectured story. அந்த ஸ்டோரி கொஞ்சம் போல இந்த எவல்யூஷன், இந்த கெமிக்கல் ஆரிஜின் ஆஃப் லைஃப் வச்சு ஒத்துக்கிட்டாங்க. We have no idea about how the first self-replicating metabolic capsule of life arose. அதை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கவே இல்லை. The first non-cellular forms, இந்த லைன் ரொம்ப முக்கியம். The first non-cellular forms, waiting, stuck ஆகுது. Okay, was originated, இதுதான் அந்த மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இது. நம்ம வருவோம், இதை முடிச்சுட்டு அங்கே வருவோம். 3 billion years back. 3 billion இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 3 billion, இங்கே பின்னாடியே 2 billion வரும். அதாவது செல்லுலார் ஃபார்ம்ஸ் வந்தது 2 billion. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த 3 billion, 2 billion, 20 billion years old லைஃப். அதுக்கப்புறம் ஒரு 14 billion year கழிச்சு வந்தது அந்த மாதிரி கதை தானே எவல்யூஷன். They would have been giant molecules, that is RNA, protein, polysaccharides. These capsules reproduce their molecules. Perhaps the first cellular forms of the life did not possibly originate till about 2000 million years ago. Okay, so இங்க 3 billion years முன்னாடி non-cellular, அப்போ இது வந்து 2000 million years, அது 2 billion years. These were probably single cells. All life forms were in water environment only. This version of a biogenesis means life could come only from the pre-existing life. The first form of life arose slowly through evolutionary forces from non-living molecules is accepted by majority. So non-livingல இருந்து வந்திருக்கு, ஆனா அது அப்படியே லிவிங், the version of a biogenesis. So இங்க இருந்து இப்போ the first form, அதாவது non-livingனா என்ன, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத கல்லு மண்ணுல இருந்து மாடியில இருந்தெல்லாம் குதிக்கல, அந்த ஒரு கொயாசர்வேட்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி the first form of slowly through evolutionary forces from non-coacervate molecule. இது ஆக்சுவலி நான் லிவிங் மாலிக்யூலுக்கு இன்னொரு பேர், அதுதான் நம்ம புக்ல கொடுக்கல, அது வேற ஒன்றும் இல்லை. இஸ் அக்செப்டட் பை மெஜர். However, once formed, how the first cellular forms of life could have evolved into a complex biodiversity of today is the fascinating story that will be discussed below. Okay, இது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி I just wanted to mention this one. This is the Miller's experiment setup. இதுக்குள்ளே பாருங்க, டு வேக்யூம் பம்ப், வெரி ரொம்ப ஹாட்டஸ்டாக போடுறது, ஓகே, அடிக்கிறதுக்கு. ஸோ இது வழியாக எல்லாத்தையும் அனுப்பி விடுறது. திஸ் ஆர் ஆல் த காம்பனன்ட்ஸ் அண்ட் த பாய்லிங் வாட்டர் ஃபார் அ வாட்டர் வேப்பர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் இந்த இதில். எலக்ட்ரோட்ஸ் ஃபார் நைட்ரஜன், தட் இஸ் தண்டர் பால்ட், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ளாஷு, தண்டர், அதுலேருந்து தான் நமக்கு நைட்ரஜன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த எலக்ட்ரோட்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வாட்டர் அவுட்லெட் பைப்பு, வாட்டர் இன்லெட் பைப்பு, கண்டென்சிங், இதெல்லாம் பண்ணும்போது they were about to form ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ் 3. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் என்ன இருக்கா,
கார்பன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கார்பன் NH அப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோஜீனஸ் பேசிஸ் பியூரின் அண்ட் பிரமிடின். மழை வந்து கீழே செட்டில் ஆன ஏர்த்தில் கீழே செட்டில் ஆகிருக்கும் இல்லையா, ஓஷன் கீழே இருக்கிற ஃப்ளோரு அந்த இதில் ஆஷஸ்லாம் எரிஞ்சு தானே உங்களுக்கு அதுக்கப்புறம் மழை வந்து கூலாச்சு. அந்த நெபுலான்னு ஒன்று எரிஞ்சு அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு கூலாக இருக்கும் மழையால். அப்போ அந்த சாம்பல் அதில் இருக்கிற பாஸ்பரஸ் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு நியூக்ளிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த நியூக்ளிக் ஆசிடை சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் ஃபார்மேஷன், லிப்பிடும் கார்போஹைட்ரேட்டும் அதெல்லாம் இன்னுமே கூட பெருசாக சொல்ல முடியாத ஒரு கண்டென்ட். த ஃபஸ்ட் லிவிங் லைக் கிரியேச்சர் அந்த தட் இஸ் கால்டு கொயாசர்வேட். அதுக்கப்புறம் தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் அ லிவிங் கிரீச்சர். ஓகே, ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அவங்க ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க. Evolution of life forms, a theory. Conventional religious literatures tell us about the theory of special creation. This theory has three connotations. One, that all living organisms, species or type that we see today were created as such. இப்போ ஒரு மொத்தம் 3 சொல்கிறாங்க theory of special creation. 3 connotations. ஒன்று வந்து இன்னைக்கு என்னெல்லாம் இருக்கோ அது அப்படியே இறங்குச்சு. அடுத்தது that the diversity was always the same since creation and will be the same in future also. Third வந்து the earth is about 4000. ஸோ இந்த தியரியில் நம்ம எவல்யூஷனில் சொன்னது பழைய ஓல்டு ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 3 கொனோட்டேஷன்ஸ் என்னென்னா, ஒன்று இன்றைக்கி என்னெல்லாம் இப்போ நீ மனுஷனாக இருக்க, நான் அது மாடாக இருக்குது, இது வந்துட்டு ஆல்கேவாக இருக்குன்னா இதெல்லாமே அப்படியே தான் இறங்குச்சு. ஒன்று. ரெண்டாவது, இந்த டைவர்சிட்டி அப்போ என்ன இருந்துச்சோ இப்போ அப்படியே தான் இருக்கும் அப்படின்னது. மூணாவது, இது ஜஸ்ட் ஒரு ஏர்த்துக்கு 4000 இயர் ஓல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் ஆல் தீஸ் ஐடியாஸ் வேர் ஸ்ட்ராங்லி சேலஞ்ச்டு டியூரிங் த 19th century. அதுதான் முக்கியம். எந்த செஞ்சுரியில் ரொம்பவே சேலஞ்ச் பண்ணாங்க சுத்தமாக ரிலீஜியஸ் விஷயத்தை நம்பாமல். அப்படி பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன்ஸ் மேட் டியூரிங் த sea voyage in a sail ship called HMS Beagle around the world. நம்ம சார்லஸ் டார்வின் ட்ராவல் பண்ண ஷிப்போட பேர் வந்து HMS Beagle. அதுவும் ரொம்ப அதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நம்ம எவல்யூஷன் படிக்கும்போது. அண்ட் சார்லஸ் concluded that existing living forms share similarities to varying degrees not only among themselves but also with the life forms that existed millions of years ago. அவர் என்ன சொன்னார், இன்னைக்கு இருக்கிற லிவிங் க்ரீச்சர்ஸ் அதுங்களுக்குள்ளே ஒரு வேரியேஷனை காட்டுது. இப்போ மட்டும் இல்லை, பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த விஷயங்களுமே அதுக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்பவும் அப்படி தான் இருந்திருக்கு. மெனி சச் லைஃப் ஃபார்ம்ஸ் do not exist anymore. அப்போ நிறைய காணாமலே போயிருக்கு. there had been extinction of different life forms in the years gone by, just as new forms of life arose at a different period of history of earth. There has been gradual evolution of life forms. Any population has built-in variation in characteristics, those characteristics which enable some to survive better in natural condition would outbreed others that are less endowed to survive under such natural conditions. இப்போ நான் இது அப்படியே உங்களுக்கு கிளஸ்டராக சொல்கிறேன். அதாவது இப்போ என்னெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கோ அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஃபார்ம் ஆனாலும் அதில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இதே மாதிரி பழைசா காணாமலே போன, அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆனதுலயே இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படின்னா அங்கங்க கொஞ்சமா பாப்புலேஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அதுல எதுக்கு ரொம்ப ஃபிட்டஸ்டா ஆகுதுன்னா, எதுக்கு ஹை ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இருக்கோ அது வந்து ஃபிட்டஸ்டா நிற்கும். எதுக்கு இல்லையோ அது ஃபிட் ஆகாமல் காணாமல் போகுது. அதுதான் அவர் நேச்சுரல் செலெக்ஷன்னு போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பார். பாருங்கள், இப்போது தோஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் which enables themselves to better natural condition, climate, food, physical factors etc. would outbreed others that are less endowed to survive under. ஸோ இந்த மாதிரி climatic, food, physical factors, other stress factors இதையெல்லாம் தாண்டி வந்து அது ரீப்ரொடியூஸ் பண்ணால் பாப்புலேஷன், ரீப்ரொடியூஸ் பண்ணலைன்னா பாப்புலேஷனே இல்லை. அது ஒரு ஆளாக இருந்து அப்படியே காணாமல் போயிடும், எக்ஸ்டிங்க்ட் ஆகிடும். another word used in fitness of the individual or population. You look at here. The fitness according to Darwin, Darwin-oda word prakaram fitness na enna theriyuma, refers ultimately not and only to reproductive ஃபிட்னஸ். ஸோ அவரோட ஃபிட்னஸ் மந்த்ரா அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களையெல்லாம் நேச்சர் செலக்ட் பண்ணுது. அந்த ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஓவர் த நைட் வரப்போகிறதில்ல. இத்தனை சங்கதியும், தட் இஸ் ஒரு கிளைமேட்டோ ஃபிசிக்கல் ஃபேக்டரோ எல்லாத்தையும் தாண்டி ஃபைட் பண்ணி வெளியே வந்து நீ ரீப்ரொடியூஸ் பண்ணி உன் பாப்புலேஷனை ரைஸ் பண்ணினா நீ வின் பண்ணிட்ட ரேஸில். இல்லையா, உன்னை நேச்சர் செலக்ட் பண்ணாது, நீ எதுக்கும் லாய்க்கில் ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல போகுது. அவ்வளோதான். ஹென்ஸ் தோஸ் ஹூ ஆர் பெட்டர் ஃபிட் இன் அன் என்விரான்மெண்ட் லீவ் மோர் ப்ராஜனி தென் அதர்ஸ். தீஸ் therefore
more will survive more and hence are selected by nature. He called its natural selection and implied it as a mechanism of evolution. Let us also remember that Alfred Wallace அப்போ அந்த actually Darwin theoryக்கு இன்னொரு பேரு Darwin Wallace theory தான். A naturalist who worked in Malay archipelago. அவர் ஒர்க் பண்ணது இங்க மலாய் ஆர்கிபெலாகோ. நம்ம டார்வின் ஒர்க் பண்ணது Galapagos Island அந்த பக்கம் இருக்கிற archipelago, had also come to similar conclusions around the same time. In due course of times, apparently new type of organisms are recognizable. All the existing life forms share similarities and share common ancestors. இங்க பாருங்க, common genetic material DNA நம்ம சொல்றோம். All life forms are share similarities and share common genetic material. This is common ancestor. However, these ancestors were present at different periods in the history of Earth, epochs, periods and eras. The geological history of Earth closely correlates with the biological history of Earth. The common permissible conclusion is that Earth is very old, not thousands of years as was thought earlier, but billions of years old. First இவங்க 4000 years தான் சொன்னாங்க நம்ம ரிலீஜியஸ்ல. இவரெல்லாம் சும்மா அவங்க சொல்ற மாதிரினால பல பில்லியன் இயர்க்கான விஷயம் நடந்திருக்கு. ஓகே, எல்லாமே காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து வந்திருந்தாலும் இந்த வேரியேஷன் ஒன்று அங்கங்கே நடந்துட்டு இருக்கு இல்லையா. நம்ம மியாசிஸ் இஸ் a tool of evolution. நான் செல் டிவிஷன் நடத்தும்போது சொன்னேன், அங்கங்கே நடந்த வேரியேஷன், ரீகாம்பினேஷன் have brought various changes in evolution. What are the evidences for evolution? Evolutionக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு? Evidence that evolution life forms are indeed taken place on Earth has come from many quarters. Fossils are remained as a hard part of a life forms found in rocks. Fossils the main evidence, the paleontological evidence னு சொல்வோம். Rocks from sediments and a cross section of Earth crust indicates the arrangement of sediments one over the other during the long history of Earth. Different aged rock sediments contain fossil of different life forms who probably died during the formation of a particular sediment. Some of them appear similar to modern organisms. They represent extinct organisms, dinosaurs. A study of fossil in different sedimentary layers indicate the geological period in which they exist. The study showed that the life forms varied over time and certain life forms are restricted to certain geological time span. Hence, new forms of life have arisen at different times in the history of Earth. All this is called paleontological evidences. Do you remember how the ages of fossils are calculated? Carbon dating la calculate பண்ணுவோம். Do you recollect the method of radioactive dating and principles behind the procedure? This is half-life period வச்சு கவுண்ட் பண்றது. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி இப்போ ஒரு பீரியட்ல வாழ்ந்துகிட்டே இருக்க அனிமல், அப்படியே அந்த பீரியட்ல ஏகப்பட்ட நேச்சுரல் கேலமைட்டிஸ் லைக் ஒரு ஹெவி வின்ஃபால் ஆர் எனி மீட்டியோரைட் ஹிட் ஆர் ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் வந்து அந்த ஏரியா அப்படியே அமுங்கி போய் காலப்போக்கில் அதில் இருக்கிறதெல்லாம் அந்த ராக் அது இதெல்லாம் கீழே போகும்போது அது மேலே படிய அது அனிமல்ஸோ, அதாவது அங்கேருந்து அனிமல்ஸோ அதில் அப்படியே படிஞ்சு செடிமெண்ட்டாக மாறும். இதுதான் ஃபாசிலாக நம்ம இந்த எர்த் இப்போ ராக்ஸ் எடுக்கிறதோ, இப்போ டைனோசார்ஸ்லாம் நம்ம அப்படி தானே பார்க்குறோம். அதெல்லாமே உள்ள செடிமெண்ட்டாக செட்டில் ஆகிடுச்சு. இது எல்லாமே ஃபாசில். அதனால தான் நம்ம எடுத்துக்கிற இன்றைக்கி பெட்ரோலியம் எல்லாமே ஃபாசில் fuels. ஒரு காலத்தில் வாழ்ந்து அழிஞ்ச அனிமல்ஸோட debris are all called fossil fuels. Okay, so comparative anatomy and morphology show similarities and differences among organisms of today and those that existed years ago. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். Such similarities can be interpreted to understand whether common ancestors were shared or not. For example, whales, bats and cheetah and human all share similarities in the pattern of bones of forelimbs. And though these forelimbs perform different function in these animals, they have similar anatomical structure. All of them have, இங்கே வரும் பாருங்க, all of them have humerus, radius, இதுக்குள்ள. ஓகே, ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, இங்கே கார்பல், மெட்டாகார்பல், ஃபேலஞ்சஸ். ஹியூமரஸ், ரேடியஸ், அல்னா, கார்பல், மெட்டாகார்பல். ஹியூமரஸ், இதில் அப்படியே இதுவாக மாறி இருக்கு உங்களுக்கு இந்த லாஸ்ட் இதில். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டுக்கெல்லாம் போகும்போது விங்ஸ் இப்படி மாறுது. ஸோ இப்போது கையாக இருக்கிறது சில அனிமலில் காலாக இருக்குது, சில அனிமலில் அது ஃப்ளிப்பராக இருக்குது, சில அனிமல்ஸில் அது விங்ஸாக மாறி இருக்கு, சில இதில் ஃபின்ஸா இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற இந்த விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரேடியஸ், அல்னா, ஹியூமரஸ் இதெல்லாம் ஒரே மாதிரி. இங்கே ஹியூமரஸ் அப்படியே இருக்குது, இதுக்குள்ளே அதுக்கு ரேடியஸ், அல்னா இங்கே இருக்குது. இதோ இங்கே பாருங்கள் இப்படி கன்சைஸாக இருக்குது. இதோ இங்கே அப்புறமா இங்கே இருக்கிற இந்த கார்பல், இதோ இங்கே கார்பல்ஸ் அண்ட் மெட்டா கார்பல்ஸ் இப்படி இருக்குது. இதெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அனட்டாமிக்கலி தேர் ஆல் சிமிலர். பட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒர்க் பண்ணுது,
நம்ம கை, ஒன்று வாக் பண்ணுது நடக்குது, ஒன்று வந்து ஃப்ளை பண்ணுது, ஒன்று வந்து ஸ்விம் பண்ணுது. ஸோ த ஃபங்க்ஷன் வேரிஸ். அப்படி வர ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இருங்க வர ஐ ஜஸ்ட் கோ பேக். இங்கே பாருங்க. ஸோ த cheetah and animals, these four limbs perform different function in these animals. They have similar anatomical structure. All of them have humerus, radius, ulna, carpal, metacarpal in their four limbs. In these animals, the same structure develops along different direction due to adaptation to different needs. இதுதான் அப்படியே மாறி மாறி அதனுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி, தண்ணியில் இருக்கியான்னு எப்படி இருந்துக்கோ, ஏரில் பறக்கிறியா, பறந்துக்கோ, ஓடுறியா, இதுதான் டைவர்ஜென்ட் எவல்யூஷன். அண்ட் தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஹோமோலாகஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வரும், அனலாகஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், சேம் ancestors, சேம் ஆரிஜின், சேம் anatomy அப்படின்னு சொன்னால் ஹோமோலாகஸ். ஹோமோலாகஸ் மீன்ஸ் டைவர்ஜென்ட். இதுக்கு ஆப்போசிட் அனலாகஸ், கன்வர்ஜென்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோலஜி இண்டிகேட்ஸ் காமன் ancestry. அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ், ஹார்ட் ஆர் பிரெயின். இதுவுமே ஹோமோலாகஸ் தான். இன் பிளான்ஸ் ஆல்சோ the thorns and the tendrils of bougainvillea இங்கே இருக்கும். இங்கே டயக்ராம். இது தான்ஸு, இது டென்ட்ரில்ஸ். எக்ஸாமுக்கு வரலாம். இந்த கொஷின், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. போகன்வில்லா, காகிதப்பூன்னு சொல்லுவோம் தமிழில் அது. ஓகே. ஹோமோலஜி இஸ் பேஸ்ட் ஆன் டைவர்ஜென்ட் எவல்யூஷன், whereas analogy refers to the situation exactly opposite. Wings of butterfly and birds look alike. They are not anatomically similar but function same. A structure, though they perform similar function. Hence, analogous structures are of a result of convergent evolution. Different structures evolving for the same function and hence having similarity. Other examples of analogy are the eye of octopus. These are all very important. Okay, eye of octopus, eye of mammal. நமக்கு அங்கே ஹார்ட், பிரெயின் அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க ஹோமோலாகஸ் ஆர் டைவர்ஜென்ட்ல. இது எல்லாமே அனலாகஸ். அதே மாதிரி ஆர் த ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் பெங்குவின் ஆர் டால்ஃபின்ஸ். ஓகே, இது எல்லாமே. One can say that it is the similar habitat that has resulted in selection of similar adaptive features in different groups of organisms, but towards the same functions. Sweet potato அப்படின்னு சொன்னா this is the root. ஓகே. நார்மல் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெம் மாடிஃபிகேஷன். இது வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன், அது வந்து ரூட் மாடிஃபிகேஷன். ஆனால் ஸ்டோரேஜ் இதனுடைய ஃபங்க்ஷன் பாருங்கள் சேம், ஆனால் இது ரூட், இது ஸ்டெம். ஸோ இட்ஸ் another example of analogy. ஸோ அனாலஜிக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹோமோலாகஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கம்பல்சரியாக கொஞ்சம் பைஹார்ட் பண்ணுங்கள். ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பெங்குவின்ஸ். பெங்குவின் பேர்டு பறக்காது, ஆனால் ஃப்ளிப் பண்ணும். டால்ஃபின்லேயும் அதே மாதிரி ஒரு ஃப்ளிப்பர்ஸ். அது வந்து இது மாடிஃபை ஆனது, தட் இஸ் அதனுடைய ஃபின்ஸ் மாடிஃபை ஆனது. இதில் வந்துட்டு இது ஃபின்ஸ் அப்படியே மாடிஃபை ஆனது, இதனுடைய விங்ஸ் மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி பட்டர்ஃப்ளைக்கும். அண்ட் யூ ஹாவ் அன் இன்செக்ட். இன்செக்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ளையிங். ரெண்டு ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சேம் பட் ஆரிஜின் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் உங்களுக்கு அனலாகஸ். ஓகே, இந்த அனலாகஸ் ஹோமோலாகஸ்லேருந்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த சேம் லைன் ஆஃப் ஆர்குமெண்ட், similarities in protein and genes performing a given function among diverse organisms gives clues to common ancestry. அதே தான் protein. நம்ம RNA is the oldest genetic material. RNA worldல போன லெசனில் பார்த்தது. These biochemical similarities point to the same shared ancestry as structural similarities among diverse organisms. Man has bred selected plants and animals for agriculture, horticulture, sports or security. Man has domesticated many wild animals and crops. This intensive breeding program has created breeds that differ from other breeds. Dogsல நம்ம எவ்வளோ பார்க்குறோம், but still are of the same group. It is argued that within the 100 of years, man could create new breeds. Could not nature have done the same over millions of years? இப்போ புரியுது அவங்களுக்கு, ஒரு மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியும் போது இந்த உலகத்தையே ஃபார்ம் பண்ண நேச்சுரால் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பாக வேரியேஷன் அது கொண்டு வந்திருக்கும். ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இதெல்லாம். நம்மளே இவ்வளோ பண்ணுறோன்னா நேச்சுர் நமக்கு மேலே எவ்வளோ பண்ணியிருக்கும். ஓகே, another interesting observation supporting evolution by natural selection comes from England. In a collection of moth made in 1850, industrial
ரெவல்யூஷன் சொல்லுவோம் இதை. இண்டஸ்ட்ரி அதாவது 1850க்கு முன்னாடி கலெக்ட் பண்ண மாத்துனா நைட்டில் வரும் பறவை இது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ஆனால் விங்ஸை பறந்து உட்காரும் அது. பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் செட் இன், இட் வாஸ் அப்சர்வ் தட் தேர் வேர் மோர் ஒயிட் விங்டு moth on trees than dark winged melanized moth. However, in the collection carried out from the same area but after industrialization in 1820, this year is important, that is before 1850 and this is 1920 அப்படின்னு பார்த்தீங்கன்னா almost 70-80 years where more dark winged moths in the same area, that the proportion was reversed. The explanation put forth for this observation that was that predators will spot a moth against a contrasting background during post-industrialization period. The tree trunks become dark due to industrial smoke and soot. Under this condition, the white winged moth did not, இங்கே பாருங்க ஒயிட் கலர்னா அது லைக்கன் வளர்ந்துருக்கும், இந்த லைக்கனோட அப்படியே இருக்கும்போது ஒரு பெருசாக ஒரு எனிமி கிட்ட மாட்டாது. ஆனால் ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு ஏரியாவில், இந்த மாதிரி ஒரு டார்க்காக இருக்கிற ட்ரீயில் லைக்கன்லாம் இல்லவே இல்லை. லைக்கன் வந்து உங்களுக்கு பொல்யூஷன் வரும்போதே லைக்கன் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர் காணாமல் போயிடும். சல்ஃபர் அதிகமாக, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிற இடத்துல லைக்கன் வளராது. இப்போ லைக்கனே இல்லைன்னா இந்த மாத்தெல்லாம் எப்படி அங்கே உட்காந்து அதை எஸ்கேப்பாக வாழ முடியும்? ஸோ தே ஆல்சோ மூட், இல்லாட்டி தே வில் பி ஹேவிங் அ கலர் சேஞ்ச், டார்க் கலருக்கு மாறுது. இதுதான் இண்டஸ்ட்ரியல் மெலனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்ப்போம். சர்வே டியூ டு predators, dark winged or melanized moth surveyed before industrialization set in thick growth of almost white colored lichen. Okay, lichen growth அது ரொம்ப முக்கியம். Covered the trees in that background. The white winged moth surveyed but the dark colored moth were picked out by predators. Do you know that lichens can be used as industrial pollution indicators? நமக்கு தெரியும் இது சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிற இடத்துல லைக்கன் வளராது. They will not grow in areas that are polluted. Hence moth that were able to camouflage themselves, that is hide in their background, survived. This understanding is supported by the fact that in areas where industrialization did not occur, in rural areas the count of melanic moth was low. This showed that in a mixed population those that can better adapt, survive and increase in population size. Remember that no variant is completely wiped out. இந்த லைனை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இண்டஸ்ட்ரியே இல்லாத ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போனீங்கன்னா அதே மாதிரி லைட் கலர் மாத் இருக்குது. இண்டஸ்ட்ரி இருக்கிற இடத்துல டார்க் கலர் மாத் வந்துருச்சு. ஏன்னா அது என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி நேச்சுரல் அதை செலக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேரியேஷன் வருதுன்னா அது ஓல்டு பாப்புலேஷனை கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணி அனுப்பலை, அதுவும் இருக்குது. இப்போ புதுசாக வந்ததும் இருக்குது. காலப்போக்கில் அப்போ தான் வேரியேஷன் ஆகி இப்போ நம்ம பார்க்குற பேர்ட்ஸில் இருக்கிற கலர்ஸு அது எல்லாமே இதனுடைய கான்ட்ரிபியூஷன் தான், வேரியேஷனோட கான்ட்ரிபியூஷன். Okay, அடுத்தது. Similarly, excess use of herbicides, pesticides, etc. has only resulted in selection of resistant varieties in a much lesser time scale. ரொம்ப கம்மியான காலகட்டத்திலே நடந்தது. This is also true for microbes against which we employ antibiotics or drug against eukaryotic organisms cell. Hence, resistant microorganism cells are appearing in a time scale of months or year and not centuries. These are examples of evolution by anthropogenic action. மனுஷனோட anthropogenic action மனுஷனோட ஆக்ஷன்லேயே இவ்வளோ சேஞ்சஸை நம்ம கொண்டு வரோம்னா நேச்சர் எவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. நேச்சுரல் திஸ் ஆல்சோ டெல்ஸ் that evolution is not a direct process in the sense of determination. It is the stochastic process based on chance events in nature and chance mutation in the organism. Stochastic process அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அது பண்ணிகிட்டே போயிட்டே இருக்குது. ஓகே, மியூட்டேஷனும் நடக்குது, வேரியேஷனும் நடக்குது, எல்லாம் நடந்து வேற டைவர்சிட்டி நமக்கு கிடைக்குது. ஆனால் ஒரிஜினல் ஸ்பீஷிஸ் டோட்டலாலாம் காணாமல் போகாது. அதுவும் காணாமல் போகிற சான்ஸ் எப்போ வரும்னா அந்த ஜீனிக் ஃப்ரீக்வன்சி மாறி ரொம்ப அதிகமாக மாறும்போது அந்த ஜீன் பூல் மாறும். வாட் இஸ் அடாப்டிவ் ரேடியேஷன்? நெக்ஸ்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். இதுலேயும் உங்களுக்கு அந்த டைவர்ஜன் கன்வர்ஜன் பற்றி வரும் பாருங்க. During his journey, Darwin went to Galapagos Island. There he observed an amazing diversity of creatures of particular interest. Small black birds, later called Darwin finches, amazed him. 14 finches of Darwin அப்படின்னு சொல்லுவாங்க. Number 14. He realized that there were many varieties of finches in the same island. All the varieties he conjectured evolved on the island itself from the original seed-eating
feature many other forms with altered beak rows, enabling them to become insectivorous. Insectivorousனா இன்செக்டை சாப்பிட்றது. இங்கே கொஞ்சம் சீத சேஞ்ச், இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்குது, இது ரொம்ப பிளண்ட்டாக, இது ரொம்ப ஷார்ப்பாக, இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் Galapagos finches and vegetarian finches. This process of evolution of different species in a given geographical area start from a point and literally radiating to other areas of geographical is called adaptive radiation. அதாவது ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு other given geographical area starting from one point and literally radiating to other areas of a geography. அந்த habitatல அப்படியே radiate ஆயிட்டே போயிட்டு இருக்கு. radiate ஆயிட்டே போயிடுச்சு இங்க இருந்து பறந்து. Darwin finches represent one of the best example of this phenomenon. Another example of Australian marsupials, a number of marsupials, each different from others, evolved from an ancestral stock, but all within the Australian island continent. அதுக்குள்ளவே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. When more than one adaptive radiation appeared to have occurred in an isolated geographical area, one can call this convergent evolution. இப்போ ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போயிடுச்சு, ஆனா அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது more than one அடாப்டிவ் ரேடியேஷன் நடந்து அங்கே அப்படியே சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டே இருந்தால் அது பேர் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அடாப்டிவ் ரேடியேஷனும் கன்வர்ஜென்ட் எவல்யூஷனும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த பேரை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த டாஸ்மேனியன் உல்ஃப், கிளைடரு, டைகர் கேட் இதெல்லாம் மார்சுப்பியல். மார்சுப்பியல்னா பவுச்டு மேமல்ஸ், கீழே பவுச் இருக்கும். கங்காரு நல்ல ஞாபகம் வரணும் ஈஸியாக. இந்த பேண்டிகூட்டு, ஊம்பட்டு, கோலாபேர் இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வருது. கம்பல்சரியாக இந்த பேருங்களை ஞாபகம் வச்சே ஆகணும். இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மார்சுப்பியல்னு கேட்டுட்டு நார்மலாக கொடுப்பான். இது மார்சுப்பியல் ரேட்டு, நார்மல் ரேட்டு அதெல்லாம். அடுத்த பேஜில் இந்த டயக்ராம் இருக்கும் உங்களுக்கு. பிளாசென்டல் மேமல்ஸ், ஆஸ்திரேலியன் மேமல்ஸ். பிளாசென்டல் மேமல் அப்படின்னா ஆக்சுவலி ட்ரூ பிளாசென்டா வளர்ந்த மேமல்ஸ். ஆஸ்திரேலியன் மார்சுப்பியல்ஸ்க்கு கீழே பவுச்சோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மவுஸ் இருக்குது, இங்கே மார்சுப்பியல் மவுஸ். லெம்யூர் இருக்குது, இங்கே ஸ்பாட்டட் கஸ்கஸ். ஃப்ளையிங் ஸ்குவிரல், இங்கே ஃப்ளையிங் ஃபேலஞ்சர், அந்த மாதிரி. ஓகே, யூஸ்வலாக நம்மளுடைய மேமல்ஸில் 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. எக்லேயிங் மேமல், மார்சுப்பியல் பவுச்டு மேமல்ஸ் அண்ட் பிளாசென்டல் மேமல். புரோட்டோதீரியா, மெட்டாதீரியா, யூதீரியா. யூதீரியானா ட்ரூ பிளாசென்டா. புரோட்டோதீரியானா எக் லேயிங் மேமல்ஸ். அது பால் கொடுக்கும், ஆனால் அதுக்கு நிப்பிள் இருக்காது. பால் கொடுக்கும், முட்டையிட்டு பால் கொடுக்குற டைப்பு. அடுத்தது பவுச்சில் பாதி நாள் வளர்ந்து, பாதி நாள் இல்லை, முக்கால்வாசி காலகட்டம் பவுச்சில் வளர்ந்து கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் அதுக்கு யூட்ரஸ்குள்ளே வளர்ந்து வெளியே வரும். So placental mammals in Australia also exhibit adaptive radiation in evolving into varieties of such placental mammals, each of which appears to be similar to a corresponding marsupials. Placental wolf and Tasmanian wolf marsupials. இது இங்கே கொடுத்துருப்பாங்க. Okay, normal and then Tasmanian wolf. அடுத்தது, the essence of Darwinian theory about evolution is natural selection. The rate of appearance of new forms is linked to the life cycle or the lifespan. Microbes that divide fast have the ability to multiply and become millions of individuals within hours. A colony of bacteria growing on a given medium has built-in variation in terms of ability to utilize a feed component. எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. A change in the medium composition would bring out only that part of the population, say B, that can survive under the new condition. In due course of time, this variant population outgrows the other and appears as new species. This would happen within days. For the same thing happen in a fish or a fowl would take millions of years. என்ன சொல்றாருன்னா, ஒரு இதில் மீடியமில் வளர்த்துட்டு இருக்கீங்க பாக்டீரியா, ஒரு பெட்ரி பிளேட்டில். வேற மீடியம், அதில் நார்மலாக வளர்ந்துட்டு இருக்கு. வேற மீடியம் போட்டு வளரும்போது எதெல்லாம் அங்கே அந்த மீடியத்தை, அது புது மீடியத்துக்கூட சர்வைவ் ஆகுதோ, தட் இஸ் அதனுடைய சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபுட்டு மாறிடுச்சு, அதெல்லாம் தாண்டி வந்துடுச்சுன்னா அது ஒரு நியூ வேரியேஷன். பழைய காணாமல் போயிடுச்சு. ஸோ இதுக்கு ஃபிட்டஸ்ட் ஆகுது, அது ஃபிட் இல்லாமல் போகுது. இது வந்து பாக்டீரியாவுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேனில் நடக்குது, ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்குதுன்னா திஸ் குட் ஹவ் டேக்கன் millions of years for fishes or fowls. அந்த சைஸுக்கு இன்னும் பெரிய அனிமலுக்கு வர வர இன்னுமே பில்லியன் இயர்ஸ் எடுத்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஹியர் வி சே தட் ஃபிட்னஸ் பி இஸ் பெட்டர் தேன் தட் ஆஃப் ஏ அண்டர் அ நியூ கண்டிஷன். நேச்சர் செலக்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ். அதனால தானே அது ஃபிட் ஆகிறதுனால தான் இட் இஸ் ரீப்ரொடியூசிங், மேக்கிங் அ younger ones. One must remember that the so-called fitness is based on characteristics which are inherited, and there must be a genetic basis for getting selected and to evolve. See, அந்த இடத்துல ஃபிட் ஆகுதுன்னா அதுக்கு ஃபைட்டிங் கெப்பாசிட்டி
அதிகமாக இருக்குது, இதெல்லாமே இன்ஹெரிட்டடாக வருது உடம்புல இருந்து. அதை தாண்டி நேச்சர் கொஞ்சம் ப்ளே பண்ணுது, அதாவது என்விரான்மெண்ட். another way of saying the same thing is that some organisms are better adapted to survive in an otherwise hostile environment. Adaptive ability is inherited, it has a genetic basis. Fitness is the end result of the ability to adapt and get selected by nature. So nature select பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உனக்குள்ளே அப்படியே இன்ஹெரிட் ஆகி வர்றது, இன்னொன்று வந்து என்விரான்மெண்ட்டோட ரோல். ஸோ இது ரெண்டும் சேரும்போது நேச்சர் செலக்ட் த பெஸ்ட் ஸ்பீஷீஸ் அவுட் ஆஃப் த வெஸ்ட். ஓகே, பிரான்ச்சிங் டெசன்ஸ் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் ஆர் த டூ கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் டார்வினியன் தியரி. இது ரெண்டுத்தையும் முக்கியமாக பார்த்துக்குங்க. பிரான்ச்சிங் டெசன்ஸ் எப்படிலாம் ஒரு டிசன்ட்லேருந்து பிரான்ச் அவுட் ஆகி போகுது, நேச்சர் எப்படி அவங்கள ஃபிட் பண்ணுது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரெண்டாக இருக்குது, இது படிக்கும்போது ஒரு கதை மாதிரி இருக்கும், அங்கங்கே இம்பார்ட்டண்ட் ஹிண்ட் கொடுத்துட்டே தான் வரும் இந்த லெசன். ஈவன் பிஃபோர் டார்வின், a French naturalist Lamarck has said that evolution of life forms had occurred but driven by use and disuse of organs. He gave the examples of giraffe who is in attempt to forage leaves on tall trees had to adapt by elongation of their neck. கீழே சாப்பிட்டு அதுக்கு பத்தலை, அப்படியே கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி சாப்பிட்டு காலப்போக்கில் கழுத்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு நம்ம லமார்க்கு சொல்கிறார், யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியில். அவரோட தியரிக்கு இன்னொரு பேர் acquired inheritance, theory of acquired inheritance. நல்ல கேரக்டர் வேணும்னு நீ ஆசைப்பட்டினா அது அடுத்த ஜென்ரேஷனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீ வேணான்னு ஆசைப்பட்டினா, வேணான்னு நினச்சினா அது காணாமல் போயிடும். அப்படின்னா இவரோட தியரியை நிறைய பேர் ஸ்டாண்டிங் எகெயின்ஸ்ட் ஃபார் இஸ் தியரி. சில பேர் ரொம்பவே அவரை சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம உடம்புலையுமே சில விஷயங்கள் லமார்க் சொன்ன மாதிரி தேவையில்லாததெல்லாம் காணாமல் போய் இப்போ நம்ம இருக்கிற நிக்டிடேட்டிங் மெம்பரன் ஆகட்டும், இந்த வெஸ்டிஜியல் ஆர்கன் இருக்குல்ல, அப்பெண்டிக்ஸ், அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி காலப்போக்கில் காணாமல் தானே போயிருக்கு. ஆனால் ரொம்ப தேவைப்பட்ட ஒரு அனிமலுக்கு ரொம்ப தேவைப்பட்ட பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு மேக்ஸிமம் சைஸ் மேனுக்கு ரீச் ஆகிருக்கு. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லமார்க் தியரி நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லெட் அஸ் கோ வித் as they passed on this acquired character of elongated neck to succeeding generations, giraffe slowly over the years came to acquire long necks. Nobody believes this conjecture anymore. Is evolution a process or the result of a process? Evolutionங்கிறது ஒரு ப்ராசஸா இல்லை ரிசல்ட்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின். The word we see in animate and animate is only the success stories of evolution. When we describe the story of this world, we describe evolution as a process. On the other hand, when we describe the story of life on earth, we treat evolution as a consequence of process called a natural selection. We are still not very clear whether to regard evolution and natural selection as process or end result of unknown processes. இன்னுமே கரெக்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஏன்னா எவல்யூஷன் ப்ரொசீட் ஆகிட்டே தான் இருக்குது, நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வளர்ந்து ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே வளரவே இல்லை அப்படின்னு நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அது எண்ட் ரிசல்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது மாறிச்சோ, ஒரு சிம்பன்சியாக இருந்த ஒரு கொரிலாவாக இருந்தெல்லாம் மனுஷன் மாறி இருக்கான். மனுஷன்லேருந்து என்ன வரும் தெரியாது, வரலாம். இல்லை மனுஷனே கூட இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டரில் இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டரில் ஒரு கிளைமேக்ஸாக வந்து நின்று இருக்கலாம், இவன் இவால்வ் ஆகாமலும் போகலாம். ஸோ அதனால் இதை ஒரு எக்ஸாக்டாக யூ கேன் நாட் ஜஸ்ட் டிஸ்கிரிமினேட் வெதர் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் அ ப்ராசஸ். ஓகே, இட் இஸ் பாசிபிள் தட் த ஒர்க் ஆஃப் தாமஸ் மால்தஸ் வந்து டார்வினோட மென்டார் மாதிரி. ஓகே, பிகாஸ் ஆஃப் மால்தஸ் he was much inspired. Malthus on population influenced Darwin. Natural selection is based on certain observations which are factual. For example, natural resources are limited. Populations are stable in size except for seasonal fluctuation. Members of a population vary in characteristics. In fact, no two individuals are alike, even though they look superficially similar. Most of the variations are inherited. The fact that theoretically population size will grow exponentially if everybody reproduce maximally, in fact, can be seen in a growing bacterial population தான் exponential. அதாவது 1 2 2 4 4 8 8 16 16 32 and 64 it's so on. Okay, that is exponential, but big size animals cannot do like that. It's a microbe and culture goes like that. அதுதான் அவர் சொல்றார், on the size of a population matters. அதே மாதிரி இந்த external factorsக்கு ஏற்ற மாதிரி அது fluctuationும் ஆகலாம். Only some survived and grew at the where did I leave?
the fact that theoretically population size will grow exponentially if everybody reproduce maximally. This fact can be seen in the growing bacterial population. The fact that population sizes in reality are limited means that there had been competition for resources. இதே இப்போ பாக்டீரியா அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு, அது ஃபுல்லாக வளர்ந்து முடிச்சிருச்சுன்னா அதில் இருக்கிற சாப்பாடு காணாமல் போயிடும். மீடியம் காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுவே இப்போது உள்ளுக்குள்ளேயே அது இருக்கிற மீடியத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அது அப்படியே குறைஞ்சி காஞ்சி போயிடும். So, when the competition for resources, only some survived and grew at the cost of others that could not flourish. The novelty and brilliant insight of Darwin was this. He asserted that variation, which are heritable and which make resource utilization better for few, adapted to habitat better, will enable only those to reproduce and leave more progeny. Hence, for a period of time, over many generations, survivors will leave more progeny, and there would be a change in population characteristics, and hence new form appears to arise. இங்க தான் அவர் பார்த்தது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ரிசோர்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் இருக்கிற கொஞ்சம் ரிசோர்ஸஸை அடித்து பிடிச்சி வாங்குற ஆளுக்கு திறமை அதிகமாக இருக்குன்னு தானே அர்த்தம். அவன் மஸ்குலைன் ஆகிறான், அதுக்கப்புறம் அவனுக்கு பிரில்லியன்சி இருக்குது, எப்படியாவது அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்ணும். இப்போ ரொம்ப மழை அடிக்குதுன்னா எங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம், இப்போ இடி அடிக்கிற இடத்துல இருந்து நம்ம எங்கே தள்ளி போனால் மண்ணுக்குள்ளே போனால் இடி நம்மளை இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் போதும் அது எல்லாமே ஒரு பெட்டர் சர்வைவல் குவாலிட்டி தானே. ஸோ அந்த சர்வைவல் குவாலிட்டி பெட்டராக இருக்கும்போது அவன் பிழைச்சிக்கிறான். அவன் பிழைக்கும் போது அவனால் ரீப்ரொடக்ஷனுக்கு போக முடியுது. ஹீ கேன் லீவ் மோர் ப்ராஜெக்ட். அப்போ அவன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அவன் ஃபிட்டஸ்ட் டு த சர்வைவல். அவன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சுரல் அவனை நீ தான் கரெக்டு, உனக்கு தான் பெஸ்ட் குவாலிட்டிலாம் இருக்குது, ஏன்னா நீ நிறைய இவ்வளோத்தையும் தாண்டி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி மேலே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை செலக்ட் பண்ணுது. அதுதான் டார்வின் சொல்கிறார். அடுத்தது மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன். இப்போ வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் திஸ் வேரியேஷன் அண்ட் ஹவு டஸ் ஸ்பெசியேஷன் அக்கர்? ஈவன் தோ மெண்டல் ஹேட் டாக்ட் ஆஃப் இன்ஹெரிட்டபிள் ஃபேக்டர்ஸ், அவர் சொன்னது ஜீன ஃபேக்டர்ஸ். ஆக்சுவலி Darwin said that it was spots influencing phenotype. Darwin either ignored these observations or kept silence. This exam question. Darwin மெண்டலும் ஒரே காலகட்டத்தில் இருந்தாலும் ரெண்டு பேரும் மீட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்தா வேரியேஷன் மாறி இருக்கும். ஆனால் அவர் வந்து டார்வின் எய்தர் அவரோட ஒர்க்கை இக்னோரும் பண்ணல, அட் த சேம் டைம் சைலண்ட். அப்படியே ஒரு மாதிரி அவருக்கு புரியல ஆக்சுவலி, அவரே அந்த சேஞ்சஸ் ஏன் வருதுன்னு மெண்டலும் சொல்லலை. ஸோ ஹி எய்தர் இக்னோர் தீஸ் அப்சர்வேஷன்ஸ் ஆர் கெப்ட் சைலன்ஸ். அப்படி இந்த ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் 20th century ஹியூகோ டீவ்ரீஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. ஹி proposed mutation theory. நம்ம mutation பார்த்தோம் இல்லையா, even the last lesson also we have seen the polymorphism would have occurred, single nucleotide polymorphism in genome. அதுதான் பேஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வேற விஷயம் வந்துச்சு. ஸோ he was working on evening primrose. இந்த ஈவினிங் பிரிம்ரோஸோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஈனோத்திரா லமார்க்கியானா brought forth the idea of mutation. So Hugo de Vries na இந்த பேர் முக்கியம். Large differences arising suddenly in a population, he believed that it is mutation which causes evolution and not the minor variations that evolution talks about. Actually Hugo de Vries and neither support Darwin nor reject completely. He was hanky-panky. What he suggested was if nature only select the species as per Darwin, by now the man wouldn't have evolved. That is, human population wouldn't have evolved. It could have taken few more billion years. So as per Hugo de Vries, so what he suggested was not that variation is the main factor to select anything. The important factor is mutation. Mutation is a sudden change. Sudden change நடந்து டக்குன்னு இவால்வ் ஆகி வந்துட்டோமே தவிர வேரியேஷன் மாதிரி பொறுமையாக வந்துகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை, மேன் வந்தே இருக்க மாட்டான் அப்படின்னு பேசினார். ஸோ மியூட்டேஷன் ஆர் அப்போ அவர் சொன்னது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மியூட்டேஷன்ஸ் ஆர் ரேண்டம் அண்ட் டைரக்ஷன்லெஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் லைன். அண்ட் டார்வினியன் வேரியேஷன்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் டைரக்ஷனல். ஸோ இது ரெண்டும், அது ரேண்டமாக நடக்குது, டைரக்ஷன்லெஸ். ஆனால் எவல்யூஷனில் வேரியேஷன் இஸ் ஸ்மால் and directional. Evolution for Darwin was gradual, while de Vries believed mutation caused speciation and hence called it saltation. Speciation அப்படினு சொன்னா different species forming, that is diversity, and single step large mutation, that is saltation. Studies in population genetics later brought out some clarity. அப்படியே கொஞ்சமா பின்னாடி என்னென்னலாம் இதை பற்றி படிச்சாங்க. ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல். ஹார்டி வெயின்பர்க் வந்து
பாப்புலேஷன் ஜெனட்டிசிஸ்ட். இந்த 3 கர்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு P and Qன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ஒன்று ஈக்குவலாக போகுது. இங்கே பாருங்கள், ஏ வந்து ஸ்டெபிலைசிங் பாப்புலேஷன், ரெண்டுமே ஸ்டேபிளாக சென்டராக ஒரு கர்வ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் இறங்குன, ஒரு பக்கமாக சாஞ்ச டைரக்ஷன், ஒரு பக்கமாக இறங்கிருச்சு. 3ஆவதாக போனீங்கன்னா 2 பாப்புலேஷன் தனியாகவே பிரியுது. ஜீன் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே வேரி ஆயிடுச்சுன்னா, ஓகே, சி ஜீன் ஃப்ரீக்வன்சி 0.01 அப்படிலாம் இருந்தால் ஓகே, அதுக்கும் மேலே போயிடுச்சுன்னா ஜீன் பூலே மாறிடும் அப்படின்றத இவர் கொடுத்தார். இவர் கால்குலேஷனாக இந்த கர்வ் மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. இது ரெண்டும் இப்படி இருக்கா, இதில் மட்டும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் சைஸ். இதில் மட்டும் ஒன்று கொஞ்சம் அப்படியே இறங்கி டைரக்ஷன்லெஸ் ஒரு ஷிஃப்ட் இன் ஒன் டிரெக்ஷன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா two different peaks have formed. 2 பாப்புலேஷன் பிரிஞ்சிருச்சு. ஜீன் பூல் வேரிட். இதுதான் இவர் சொல்ல வர்றாரு. இது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். You just see in a given population one can find out the frequency of occurrence of alleles of a gene or a locus. இங்க பாருங்க, alleles means contrasting pair of character in a gene present in a loci, that is ஒரு ஏரியால இருக்கு ஜீன், அது பேர் locus. This frequency is supposed to remain fixed and even remain the same through generations. Hardy-Weinberg principle started it using algebraic equations. This principle says that allele frequencies in a population are stable and is constant from generation to generation. Look at this line. Allelic frequencies in a population are stable. ஒரு லைன்ல கொடுத்துட்டாரு இதை இங்க. And is constant from generation. The gene pool, total gene and their alleles in a population remain கான்ஸ்டன்ட். இது மாறாது. எப்பவுமே மாறாதா அப்படின்னா எப்பயாவது மாறும், அவ்வளோதான். திஸ் இஸ் கால்ட் ஜெனட்டிக் யூக்லிபிரியம். அதுதான் ஹார்டி-வெயின்பெர்க் யூக்லிபிரியம் கூட. ஜீன் பூல் ஆஃப் அ ஹியூமன் பாப்புலேஷன். நம்மளோட ஹாப்ளாய்ட் ஜீனோம் இருக்கு இல்லையா, 23 குரோமோசோம்ஸ், நாட் 23 பேர்ஸ், 23 குரோமோசோம்ஸ் இன் ஆர் ஹாப்ளாய்ட் ஜீனோம். அதுதான் நம்மளோட ஜீன் பூல். சம் டோட்டல் ஆஃப் ஆல் த allelic frequency is 1. இவ்வளோதான் மேட்டர். எவ்வளோ மொத்தமாக allelic frequency. Individual frequencies, for example, can be named P and Q etc. In a diploid, P and Q represent the frequency of capital A and small a. இது வந்து dominant, இது recessive. இப்போ P, Q அப்படி வச்சுக்கலாம். The frequency of capital AA individuals in a population is simply P squared. நம்ம algebraic equation படிப்போம் இல்லைமா, A plus B the whole square is equal to A squared plus 2AB plus B squared. அதுதான் இங்க P squared plus 2PQ plus Q squaredனு கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம 1:2:1 பார்த்தோம் மோனோ ஹைபிரிட் கிராஸ்ல. இது 1 தான் capital TT, இது capital T small t. This one is this I'm just mentioning this one. Okay, see, look at here. So இது வந்து capital TT, இது capital T and small t, ரெண்டு 1:2 இது small tt is equal to totally 1. இதில் இருந்து வேரியேஷன் போக போக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இதில் இருந்து வேரியேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதிகமாக போக 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 அப்படியே ஜீன் பூல் மாறுதுன்னு அர்த்தம். See, the frequency of AA individuals in a population is simply P squared. This is simply stated in another way, that is the probability that an allele A with the frequency of P appears on both the chromosomes of a diploid individual is simply the product of the probabilities. இதுதான் the product. This is binomial expansion. Where did I go? Yeah, expansion of P plus Q the whole square. When frequency measured differs from expected value, the difference direction indicates that extent of evolutionary change. Disturbance in genetic equilibrium or Hardy-Weinberg will change the frequency of alleles in a population would then be interpreted as results in evolution. So இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், நமக்கு இந்த genetic frequency 0 இது 1ல இருக்கணும். இந்த 1 வரைக்கும் manageable. இதுக்கு மேல மாறிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்வேரா there ends with the evolution. monkey man மாறி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 factors, in this 5 factors are very important. என்னென்ன factors வந்து Hardy-Weinbergலாம் ஓகேன்னு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, see, the 5 factors are known to affect Hardy-Weinberg equilibrium. These are gene migration or gene flow, genetic drift, mutation, genetic recombination and natural selection. When migration of a section of a population to another place and population occurs, gene frequencies change in the original as well as in the new population. Gene frequency மாறும். gene frequency இங்கிருந்து இப்போ மலை பிரதேசத்துக்கு போகிறோம் நம்ம அப்படின்னு சொன்னால், அங்கே போகும்போது RBC கவுண்ட் எக்ஸஸ் ஆகிறதாகட்டும், பைண்டிங் கெப்பாசிட்டி குறையிறதாகட்டும், இங்கேருந்து அங்கே போகும்போது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லையா, இதுவே அப்படியே கால போகலாம் உடம்புல, அதுவே அப்படியே செட்டில் ஆகும்போது அது ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கும். ஓகே, அதுதான் இது.
நியூ ஜீன்ஸ் அப்படியே மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பாப்புலேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அங்கேருந்து வர இண்டிவிஜுவல்ஸ். நியூ ஜீன்ஸ் அலீல்ஸ் ஆர் ஆடட் டு த நியூ பாப்புலேஷன், தீஸ் ஆர் லாஸ்ட் ஃப்ரம் த ஓல்டு பாப்புலேஷன். அப்படியும் நடக்கும், ஓல்டில் இல்லை நியூவில். தேர் வுட் பி அ ஜீன் ஃப்ளோ இஃப் திஸ் ஜீன் மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ் மல்டிபிள் டைம்ஸ். இப்போது அப்படியே ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருந்து ஜீனும் மைக்ரேட் ஆகும். நிறைய முறை அந்த ஃப்ரீக்வன்சி நடந்தால் ஜீன் மைக்ரேஷன் பாசிபிள். இஃப் த சேம் சேஞ்ச் அக்கர்ஸ் பை சான்ஸ் இட் இஸ் கால்டு ஜெனட்டிக் ட்ரிஃப்ட். கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு நம்ம ஒரிஜினல் பாப்புலேஷனில் இருந்து. சம்டைம் த சேஞ்ச் இன் allelic frequency is so important in the new sample of population that they become a different species. The original drifted population becomes founders and the effect is called. இப்போ இங்க இருந்து வெளியே போயிடுச்சு, வெளியே போய் அங்கே இருந்து ஒரு புது புது ஸ்பீஷீஸாக ஃபார்ம் ஆகிருக்கு இங்கேருந்து போயிட்டு அப்படின்னு சொன்னால் he is the base for the new species formation that is called founders effect. Microbial experiments shows that pre-existing advantageous mutations when selected will result in observation of new phenotypes. ஓகே, ஸோ நிறைய சேஞ்சஸாக வருது பாருங்க. அது மைக்ரோப்ஸில் ரொம்ப டக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது ஓவர் ஃபியூ ஜெனரேஷன்ஸ் திஸ் வுட் ரிசல்ட் இன் ஸ்பீசியேஷன், நியூ ஸ்பீஷீஸ் ஃபார்மேஷன். நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஹெரிட்டபிள் வேரியேஷன் எனேபிளிங் பெட்டர் சர்வைவல் ஆர் எனேபிள் டு ரீப்ரொடியூஸ் அண்ட் லீவ் கிரேட்டர் நம்பர் ஆஃப் ப்ராஜனி. திருப்பி இவர் அப்படியே நம்ம டார்வின் சொன்ன மாதிரியே எதெல்லாம் செலக்ட் ஆகுது, தே கேன் லீவ் மோர் நம்பர் ஆஃப் ப்ராஜனிஸ். A critical analysis makes us believe that variation due to mutation or variation due to recombination during gametogenesis, வேரியேஷனே சுற்றி வருது பாருங்க. இந்த இடத்துல வேரியேஷனும் மியூட்டேஷனும் ஓகே இல்லை, வேரியேஷன் டியூ டு ரீகாம்பினேஷன். எப்படி அதாவது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டாங்க, வேரியேஷன், மியூட்டேஷனு, ரீகாம்பினேஷன், எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் டியூரிங் gametogenesis due to gene flow or a genetic drift result in changed frequency of genes and alleles in future generation. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா there may be a variation or a mutation or a recombination, anything could bring out the changes. Coupled to enhance the reproductive success, natural selection make it look like different population. Natural selection can lead to stabilization in which more individuals acquire mean character value. The one directional change, more individuals acquire value more than the mean character value, or disruption, more individuals acquire peripheral character value at both ends at the differentiation. Though this is what I said, direction and the mean value இப்போ 0 1:2 1 is equal to 1 அப்படி இருக்கு, அதுல இருந்து அப்படியே மெயின்டைன் ஆனா P and Q சேம், அதுல இருந்து 1 வந்து எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா வளைஞ்சிருச்சு. ரொம்ப அதிகமாக போனால் ரெண்டு பாப்புலேஷனும் பிரிஞ்சு தனித்தனி பாப்புலேஷனாக மாறிடும். தட் இஸ் வாட் ஹீ சேஸ். இப்போ ஜெனட்டிக் ட்ரிஃப்டே நடந்து புது புது ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, தென் த பிரீஃப் அக்கவுண்ட் ஆஃப் எவல்யூஷன். அபவுட் 2000 million years ago the first cellular forms of life appeared on earth. நம்ம அங்கவே பார்த்தோம். The mechanism of how non-cellular aggregates of giant macromolecules could evolve into a cell with membranous envelope is not known. இதுதான் coacervate non-cellular aggregates அது. And அதுக்கப்புறம் some of these cells had the ability to release CO2. The reaction could have been similar to the light reaction in photosynthesis, where water is split with the help of solar energy captured and channelized by appropriate light harvesting pigments. Slowly single-celled organisms became multicellular life forms. By the time 500 million years ago, invertebrates, in the years எல்லாம் very important, because 500 million years ago invertebrate jawless fishes அக்னாத்தான் படிப்போம். 350 million years ago and seaweeds and few plants existed probably around 320 million years ago. We are told that the first organisms that invaded land were plants. They were widespread on land when animals invaded land. Fish with stout and strong fins. இந்த ஷீலோகாந்த் பற்றி படிப்போம். இப்போ fins could have moved to land. அப்படின்னா ஃபிஷ் எங்கே வந்திருக்கு, moved on land and go back to water. இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. This was about 350 million year ago. தண்ணிக்கும் தரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. In 1938 the fish caught in South Africa happened to be a coelacanth, which was thought to be extinct, but கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திருப்பி ரொம்ப பெரிய கேப் கழிச்சு ஒரு 90s fag end of 90sல கிடைச்சது. This animal called lobe fins. So இந்த coelacanth தான் lobe fins ன்னு கூட சொல்றாங்க. Evolved into
into first amphibian. இப்போ புரியுதுங்களா? தண்ணிக்கும் தரைக்கும் சுற்றி சுற்றி போய் அப்படின்னா ஷீலோகேந்த் தான் ஆம்ஃபிபியனாக மாறிச்சா அப்படின்னா ஆமாம் தான், அந்த லிவ்ட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். பட் இப்போ ஷீலோகேந்த் தண்ணியில் தான் இருக்குது. அது பைனியர் ஃபார் த ஃபார்மிங் amphibians. There are no specimens of these left with us. However, these were ancestors of modern day frogs and salamanders. ஓகேவா? ஃப்ராகுக்கும் சாலமண்டர்ஸ்க்கும் இவங்க தான் பயனியர். இவங்க கிட்ட இருந்து தான் நமக்கு ஃப்ராகும், பிகாஸ் அதுதானே தண்ணிக்கும் தரைக்கும் சேர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது the amphibians evolved into reptiles. They lay thick shelled eggs which do not dry up in sun, unlike those of amphibians. Again, we only see their modern day descendants, the turtles, tortoises and crocodiles in the next 200 million years or so. இதெல்லாம் நடந்துருச்சு. அப்படியே இதுல இருந்து ஃபிஷஸ்ல இருந்து ஆம்ஃபிபியன்ல இருந்து ரெப்டைல்ஸ்ல இருந்து அட் அ டைம்ல பேர்ட்ஸும் மேமல்ஸும் இவால்வ் ஆகுது. அதுக்கு எவிடன்ஸ் யார் கேட்டால் அந்த திக் ஷெல் எக் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸில் இருக்குது, அதே மாதிரி எக் லேயிங் மேமல்ஸில் இருக்குது. இது ரெண்டும் தான் ரொம்ப ப்ராப்பர் எவிடன்ஸ் தட் போத் த கேரக்டர்ஸ் ஹவ் கம் ஃப்ரம் ரெப்டைல்ஸ் அட் த சேம் டைம். தீராப்சிடா இங்கே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாராப்சிடா, சைனாப்சிடா. இந்த சாரஸ் அப்படின்னா டைனோசார் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா அது ஆல் ரிலேட்டட் வித் த ரெப்டைல்ஸ். சைனாப்சிடாவை இங்கேருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா மேலே போய் மேமல்ஸில் முடியும். ஓகே, இந்த ரெண்டு பிக்சருக்கும் நான் பின்னாடி வரேன். Then the tortoise, crocodiles, the reptiles of different shapes and sizes dominated on earth. Giant ferns, pteridophytes, and the picture, இன்னொரு picture இருக்கு, were present only. அதில் படிச்சுட்டு இது சொல்லித்தரேன் உங்களுக்கு ஆக்சுவலி, அப்போ இன்னும் கிளியராக புரியும். Some of these land reptiles went back into water to evolve into fish-like reptiles probably 200 million years. இக்தியோசாரஸ்லாம் அப்படியே இன்னுமே கூட கொஞ்சம் ஃபிஷ் மாதிரியும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இங்கே தரைக்கு வந்துட்டு திருப்பி தண்ணிக்கு போன கேஸ் இது. The land reptiles were of course the dinosaurs, the biggest of them the Tyrannosaurus, T-Rex சொல்லுவோம் இதை. Was about 20 feet height and huge, fearsome dagger-like teeth. About 65 million years. இதுவும் important. The dinosaurs suddenly disappeared from the earth. அப்போ நம்ம human being இல்லை அங்கே. Okay, we do not know the true reason. Some say climatic change killed them. Some say most of them evolved into birds. The truth may live in between. Small-sized reptiles of that era still exist. So இந்த லைன் பாருங்க, நம்ம வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்க பல்லி இன்னும் இருக்கு, ஆனால் டைனோசார் காணாமல் போச்சு. The first mammals were like shrews. யார் நம்மளோட ஃபர்ஸ்ட் மேமலாக யார் வந்ததுன்னா ஷ்ரூனா இந்த மூஞ்சூர் இருக்கு இல்லையா, பிள்ளையார் பாடத்துக்கு கீழே வர அந்த மாதிரி. Their fossils are small sized. Mammals were viviparous and protected their unborn young inside the mother's body. அதுதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். ஸோ ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப செக்ளூடடாக வச்சுருக்கு அதோட யங் ஒன். அதனால தான் அது பாப்புலேஷன் நல்லா வளர்ந்துருக்கு. Mammals were more intelligent and sensing and avoiding danger at least. When reptiles came down, mammals took over this earth. See, when reptiles came down, reptiles population குறையும் போது mammals took over this earth. There were South American mammals resembling horse, hippopotamus, bear, rabbit, etc. due to continental drift. When South America joined North America, these animals were overridden by North American fauna. புரியுதுங்களா? இந்த இடத்துல சவுத்தும் நார்த்தும் ஜாயிண்ட் ஆகும்போது, அதாவது கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா ஒரே கான்டினென்ட்டாக இருந்து பிரிஞ்சது தான் வெக்னஸ் தியரி ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு. அப்போ அப்படியே கான்டினென்ட்ஸ் பிரியும் போது ரெண்டு கான்டினென்ட் பின்னாடி ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு கான்டினென்ட்டில் இருக்கிற அனிமலை டோட்டலாக இன்னொரு கான்டினென்ட் ஓவர்டேக் பண்ணும். அதுதான் திஸ் லைன் இஸ் சேயிங் தட் வென் சவுத் அமெரிக்கா ஜாயிண்ட் நார்த் அமெரிக்கா, எதோட எது ஜாயின், தீஸ் அனிமல்ஸ் வேர் ஓவர்ரிடன் பை நார்த் அமெரிக்கன் ஃபானா. Okay, in this category hippopotamus adella. Due to the same continental drift, poached mammals of Australia survived because of lack of competition from any other. So continental drift is the reason for a poached mammals to be there only in Australia, not speciation or adaptive radiation. அது கம்பல்சரியா தெரிஞ்சுக்கணும். Lest we forgot some mammals. Mammals live wholly in water. Whales, dolphins, seals and sea cows and some examples. Evolution of horse, elephant, dog are special
stories of evolution. You will learn about this in higher classes. The most successful story in the evolution of man with the language skills and self-conscious. This is the most important line again. Okay, so language skill and self-consciousness, that's very important. A rough sketch of evolution of life forms, their times on a geological scale or indicated. See, origin and evolution of man. About 15 million years ago, this is again primate called Dryopithecus. So in the order ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். Dryopithecus, Ramapithecus, Australopithecus, Homo habilis, Homo, அதுக்கப்புறம் Homo erectus and then Homo sapiens. அந்த ஆர்டர் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. Dryopithecus, Ramapithecus were existing. Okay. The Ramapithecus, see, they were hairy and walked like gorillas and chimpanzees. And monkey la nariya type irundha kuda, they were just walking like gorillas and chimpanzees. Ramapithecus was more of a man like. So Rama nu ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமானா மேன் மாதிரி, ராமர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ட்ரை ஆகி காஞ்சி போனவன் அப்படின்னா மனுஷன் இல்லை. அப்போ ஒருத்தவங்க மேனுன்னா இன்னொருத்தவங்க யாருன்னு அப்படி ஞாபகம், ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். He was like a ape. Okay, Rama was like a man, Dryopithecus like a ape. Few fossils of man-like bones have been discovered in Ethiopia and Tanzania. This revealed hominid features leading, hominid na the erect konjam apdiye moonjala and madri, leading to the belief that about 3 to 4 million years ago, man-like primates walked in eastern Africa grasslands. அப்படிலாம் வரும் அந்த லைன்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே முக்கியம். They were probably not taller than 4 feet but walked upright. They started walking upright. 2 million years Australopithecus. Okay, அவனோட ஏஜ் 2 million years. Probably lived in East African grassland. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இங்கே டான்சேனியா, எத்தியோப்பியான கண்ட்ரி. Australopithecus வரும்போது he was on East African grasslands. This is important. And evidence shows that they hunted with stone weapons but essentially ate fruit. Some of the bones among the bones discovered were different. These creatures was called the first human-like being, the hominid. Okay, first human-like being, hominid, was called Homo habilis. Okay, and the brain capacities were between 650 to 800 cc, and they probably did not, in the brain capacity or Neanderthalian capacity அதெல்லாம், they probably did not eat meat. அப்போ first வந்தவன் இங்க பாருங்க, he ate fruit. Okay, they probably did not eat meat. Fossils இவங்களும் சாப்பிடல. Fossils discovered in Java in 1891 revealed the next stage. ஜாவால எப்போ கண்டுபிடிச்சாங்க அந்த இயர். And Homo erectus was அதான் Homo habilis க்கு அப்புறம் Homo erectus 1.5 million years ago. Homo erectus had a large brain capacity of 900 cc. ஆனால் இப்போ நம்மளது இன்னும் அதிகம் இல்லையா? Homo erectus probably or ate meat. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவனும் மீட் சாப்பிடல, ஃப்ரூட்டு அவன் சாப்பிடாதது மீட்டுன்னு சொன்னாங்க. இப்போ erectus வரும்போது மீட். The Neanderthalian man with the brain size of 1400 cc. Okay, so Neanderthalian manோட brain capacity, so he was there, lived in near East and Central Asia. இப்போ அங்கெல்லாம் இருந்து ஏஷியா பக்கம் வந்தாச்சு. Between 1 lakh to 40,000 years back year. They use hides to protect their body and buried their dead. So this is very important. அப்போ ஏதோ கொஞ்சம் லைட்டா civilization வந்திருக்கலாம் because they were covering their body and also they respected the dead body. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன அப்படின்னா இங்க respected their dead body அப்படின்னு சொன்னா it could have given importance to emotions இல்லையா? அப்படியே தூக்கி இப்போ செத்து போயிட்டாங்க கூட்டத்தில் ஒரு அனிமல் வேட்டையாடிக்கிட்டு இருக்குன்னா அந்த அனிமலுக்கு அவனை தூக்கி போடாம ஐயோ நம்ம கூட இருந்தவன் இறந்துட்டான்னு புதைச்சிருக்கான்னா அப்போ அவன் எமோஷனுக்கு பைண்டான டைம் எதுன்னு கூட கேட்கலாம். ஓகே, ஹோமோ சேப்பியன் arose in Africa and moved across continents and developed into distinct races. இப்போ ஹோமோ சேப்பியன் arose in Africa. அப்படி போட இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்தவனை இங்கே காமிச்சிருக்காங்க ஏஷியாவில், ஆனால் இங்கே ஹோமோசேப்பியன்ஸ் ஆஃப்ரிக்கா. ஸோ நான் கரெக்டான எவிடன்சஸ் நமக்கு இல்லை, மிஸ்ஸிங் லிங்க்ஸ்னு சொல்லுவோம் இதை. அண்ட் டெவலப்ட் இன் டு டிஸ்டிங் ரேசஸ் டியூரிங் ஐஸ் ஏஜ் பிட்வீன் 75,000 to 10,000 years ago. மாடர்ன் ஹோமோசேப்பியன்ஸ் வந்தாச்சு. அவன் வந்த ஏஜ் ஐஸ் ஏஜ். ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் ஆர்ட் டெவலப்ட் about 18,000 years ago. Agriculture came around 10,000 years back and human settlement started. The rest of what happened is part of human history of growth and decline of civilization.
ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. அந்த ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும். அப்புறமா இந்த கிரேனியல் கெப்பாசிட்டி, இந்த ஜா போன் பாருங்கள், திஸ் இஸ் ஸோ லென்த்தி, திஸ் இஸ் ஓகே அண்ட் திஸ் இஸ் கன்சைஸ்ட். அதே மாதிரி திஸ் இஸ் பிகமிங் ஸோ ஹியூஜ், திஸ் இஸ் சம்வாட் சப்ரெஸ்ட் அண்ட் ஹியர் இட் இஸ் கம்ப்ளீட்லி சப்ரெஸ்ட், த பியூட்டி ஹஸ் கம். இதுதான். அப்புறம் திஸ் ஜா போன் இப்படி இருக்குது பாருங்கள், மங்கியோடது, அது இதனுடைய எக்ஸ்பேன்ஷன். இங்கேருந்து இது குறைஞ்சி அதுக்கப்புறம் இங்கே குறைஞ்சிருக்கு திஸ் ஏரியா. ஓகே, ஸோ திஸ் ஆர் ஆல் த எவிடன்ஸ் தட் த மேன் ஹஸ் இவால்வ்டு ஃப்ரம் monkey kind of a feature. இது ஒன்று. தென் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் அபவுட் திஸ். இங்கே ஏர்லி ரெப்டைல்ஸ் என்னவா பிரிஞ்சிருக்குன்னா சாராப்சிடா அண்ட் சைனாப்சிடாவாக பிரிஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியம். கார்பானிஃபரஸ், பெர்மியன், ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேஷியஸ் எல்லாம். இந்த சைனாப்சிடாலேருந்து அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பெலிகோசாரஸ், அப்படியே வந்து தேராப்சைட்ஸ், அங்கே போய் அப்படியே திஸ் ஹஸ் கான் டு மேமல்ஸ், இங்கே வந்து நின்று இருக்குது. ஓகேவா, மேமல்ஸில். ஆனால் இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து பாருங்கள், இந்த இந்த ஏர்லி ரெப்டைல்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் நம்ம வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறதோ இல்லை கார்டன் லிசர்டோ. அங்கே இருந்த அடுத்த காலகட்டம், இந்த காலகட்டத்துக்கு இப்படி போயிடுச்சு. ஸோ இம்மிடியேட்டாக இதான் ஃபஸ்ட்டு ஓல்டஸ்ட்னு வச்சுக்கிட்டு, அப்புறம் இங்கேருந்து வந்தீங்கன்னா டர்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படி பிரிஞ்சு போயிட்டு இது மேமெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து வந்த ஒரு ஆள் இங்கே பிரிகிறாருன்னா crocodile. ஸோ இது 1, ஓல்டஸ்ட் இது 2, இது 3, crocodile 3. அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு டிசென்ட், இங்கே பிரிஞ்சு இப்போ மேலே போகுதுன்னா டுவாட்டாராஸ் ரெப்டைல்ஸ்க்கு 3 ஐஸ் இருக்கும். இது ஒன்றுத்துக்கு தான், நடுவில் உச்சியில் ஒரு கண், நெத்திக்கன்ற மாதிரி பீனியல் பாடி வர இடத்துல ஒரு ஐ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டுவாட்டாரியன்ஸ். ஸோ இது வந்து ஓல்டஸ்ட்டாக 1, 2, 3, இது 4. ஸ்னேக்கு ரொம்ப பின்னாடி தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பிட்வீன் த ஜுராசிக் பீரியட்ல இருந்து த ஸ்னேக்ஸ் ஹவ் கம். ஸோ இது நம்பர் 5 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து பிரிஞ்ச சைனாப்சிடா. ஸோ இதில் தான் இங்கே இந்த சாராப்சிடாவில் இருந்து அப்படியே பிரிஞ்சு டைனோசார் பிரிஞ்சு காணாமல் போயிடுச்சு டெர்ஷியரி பீரியடில். இங்கேருந்து அப்படியே அதிலேருந்து ஸ்பிளிட் எடுத்துச்சு, ஜுராசிக் ஈராலே அப்படியே ஸ்பிளிட் எடுத்து இட் ஹஸ் பிகமிங் அ பேர்டு. ஸோ பேர்டோட ஆன்செஸ்டர் நம்ம ரெப்டைல். அங்கேருந்து அதுக்கு முன்னாடி பிரிஞ்சது இப்படியே பாருங்கள், திராப்சிட்ஸ்க்கு வந்து அப்படியே மேமல்ஸில் வந்து முடியும். ஸோ these 2 categories have arised only from the reptiles, and the great evidence between them is the shelled eggs. That's very important. So when you go to this picture, this is another critical picture. You just start with, see there are 3 important Paleozoic, Mesozoic and Cenozoic era. இதில் சைலூரியன், டிவோனியன், கார்பானிஃபெரஸ், பெர்மியன், ட்ரையாசிக், ஜுராசிக் அண்ட் குவாட்டனரி பீரியட், இதில் டெர்ஷியரி, கிரெட்டேஷியஸ், இதெல்லாம் பீரியட்ஸ். இதுக்குள்ளே இப்போ பாருங்கள், குளோரோஃபைசி ஆன்செஸ்டர் ஆல்கே, ட்ரக்கியோஃபைட்டா, ட்ரக்கியான பைப்னா இங்கே வாஸ்குலார் பண்டில்ஸ். ஓகே, வாஸ்குலார் பண்டில் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா டெரிடோஃபைட்டில் இருந்து ஆரம்பிக்கும். டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்மில் உங்களுக்கு வாஸ்குலார் பண்டில் இஸ் தேர். இப்போ அதில் இருக்கிற ரைனியா மேஜர் இஸ் த ஓல்டஸ்ட் லேண்ட் பிளான்ட். அது எக்ஸ்டிங்க்ட். இது எக்ஸாம் கொஷின் கூட. ஓல்டஸ்ட் லேண்ட் பிளான்ட் இஸ் ரைனியா மேஜர். அதுக்கப்புறமா சைலாப்சிடா, நம்ம இதில் டெரிடோஃபைட்டில் படிப்போம். சைலாப்சிடா ஃபஸ்ட்டு வந்து சைலாப்சிடா, அடுத்தது லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா அண்ட் டீராப்சிடான்னு ஒரு 4 சிடாஸ் இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் அப்படியே பைஹார்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த ட்ரக்கியோஃபைட்டா ஆன்செஸ்டர் வந்து இங்கே பாருங்கள், ஜாஸ்ட்ரோஃபில்லம், இது எல்லாமே ஆர்பரசென்ட் லைகோபாட்ஸ். ஆர்பரசென்ட் லைகோபாட்ஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ட்ரீ ஃபார்ம்ஸில் இருந்து அப்படியே ஹெர்பேஷியஸ் ஃபார்முக்கு வந்துடும். அப்படியே குறைஞ்சு இங்கே வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸ்ரீனோசோவாய்க் ஈரால இவ்வளோ அகலமாக இருக்கிற நம்ம ஆஞ்சியோஸ்பெர்மிக் பிளான்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஈரா ஆஃப் அன் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஆனால் கோனிஃபெர்ஸும் உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. அது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஸோ இங்கே ஆரம்பிச்சிருக்கு பெர்மியனுக்கு முன்னாடி, ஆனால் அப்படியே வைடாகி இங்கே வந்து முடியுது. இந்த பிக்சரில் இருந்து இப்படிலாம் தான் கொஸ்டின் வரும். எந்த பீரியடில் அது ரொம்ப வைடாக இருந்திருக்குன்னா மீசோசோவாய்க், ஜுராசிக் பீரியட்லலாம் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கு. நீட்டமில் கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்குது. நீட்டேல்ஸில் வெல்விஷியா, நீட்டம் ரொம்ப சுருங்கி கொஞ்சமாக இருக்குது. கிரெட்டேஷியஸ் பீரியட்லேருந்து இப்போ அப்படியே கம்மியாக இருக்குது. சைக்கிள்ஸும் லிவிங் ஃபாசிலில் கம்மியாக இருக்குது. ஜுராசிக்கில் அழகாக இருந்திருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம், இந்த சீட் ஃபர்ன்ஸ் எங்கேருந்து வந்தது? ப்ரோஜிம்னோஸ்பெர்ம் இங்கேருந்து. இப்போ திஸ் இஸ் த கோல்டன் ஈரா ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம். திஸ் பிக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ
இப்போ என் கூடவே படிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த லெசனை பற்றி. இவ்வளோ நாள் அப்படியே படிக்காமல் இது போர் அடிக்குது நிறுத்தியிருந்தா இப்போ கொஞ்சம் தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேன். கம்பல்சரியாக படிங்க, ஏன்னா இந்த சாப்டர்லேருந்து ஒரு 4-5 கொஷின்ஸ் இருக்கும். அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டு, அந்த மார்சுபியல்ஸ் இன் ஆஸ்திரேலியா, கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் எவல்யூஷன், பிக்சர் வச்சு கொஷின் வரலாம். ஹியூமன் பீயிங்கோட எவல்யூஷன்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். ரொம்ப முக்கியம். படித்து ஒரு தெளிவு வந்திருக்கும். இதில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் செஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக டெஸ்ட் எழுதுங்க. நெகட்டிவ் மார்க்கிங்ஸை குறைச்சிக்கிட்டே வாங்க, அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட. தேங்க்யூ.